அவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆலோசித்துக் கொண்டிருக்கிறீங்களா? என்ன செய்வது? எப்பொழுது நம்மை ஆசீர்வதிக்கப்படுவோம்? எப்பொழுது நமக்கு ஆசீர்வாதம் வரும் என்று சிந்திக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்தால் அப்படி நடக்கும்? ஆமென். தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு தேவனாகிய கர்த்தருக்கு சத்தத்துக்கு செவி கொடுப்பீங்கன்னா கர்த்தர் இப்படியாக செய்ய வல்லமை உள்ளவர். எனக்கு அருமையான தேவஜனமே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியுங்கள், சத்தியத்துக்கு செவி கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.